ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா போதி தர்மனை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 7ஆம் அறிவு படத்தில் இருந்து இவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போதி தர்மன் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காரு. இவர் பல்லவ அரசாங்கத்தில் கந்தர்வவர்மன் அப்படிங்கிற அரசனுக்கு 3வது மகனாக பிறந்திருக்காங்க. இவர் புத்த மதத்தை தழுவியதாக சொல்கிறாங்க. இவர் பாரசீகத்தை சேர்ந்தவர்னும் வரலாற்று குறிப்பு சில சொல்லுது. புத்த மத குருவாக இவர் மாறிய பிறகு சீனாவுக்கு பயணம் செஞ்சாங்க. 150 ஆண்டுகள் அங்கே போதி தர்மன் உயிரோடு இருந்ததாக சீன வரலாறு சொல்லுது. போதி தர்மன் சீனாவில் ஷாலின் குங்ஃபு என்ற தற்காப்பு கலையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. போதி தர்மன் தன் கைப்பட எந்த நூலும் எழுதினதா இல்லை. ஆனால் போதி தர்மனிடம் கற்ற சீடர்கள் செயல் மற்றும் சொற்களை வைத்து தற்காப்பு கலையை மக்களிடம் பரப்பியிருக்காங்க. தற்காப்பு கலையின் சிறப்பம்சம் என்னன்னா, 7ஆம் அறிவுனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆழ்மனதின் உள்ளே செல்வது எப்படி, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்ம எதிரில் இருக்கிறவங்களோட மனதை நம்ம படிக்கலாம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சினிமா ஸ்டார்ஸு, பெரிய பணக்காரங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். போதி தர்மன் மாதிரி மகான்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவை பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.